ஹாய் கைஸ், இப்போ ரீசெண்டா டெக் சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம GitHubக்கு வந்த ஒரு ப்ராப்ளம் பத்தி தான். ஒரு சில நாளா GitHub ரொம்ப ஸ்லோவா இருந்தது, சிலருக்கு ஓபனே ஆகல. என்னடா உலகமே யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இப்படி ஆகிடுச்சேன்னு எல்லாரும் யோசிச்சாங்க. இது ஏன் நடந்ததுன்னு ரொம்ப சிம்பிளா பாப்போம். முதல்ல இதோட மெயின் ரீசன் என்னன்னா, நம்ம இப்போ அதிகமா யூஸ் பண்ற AI தான். GitHubல இப்போ கோட் எழுதுறதுக்கு நிறைய AI டூல்ஸ் வந்துடுச்சு. GitHub டீம் என்ன நினைச்சாங்கன்னா, யூசேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமாகும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா நிஜத்துல அவங்க கணக்கு பண்ணதை விட பல மடங்கு அதிகமா AI பாட்ஸ் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இதனால அந்த சர்வர்ஸால அந்த லோட தாங்க முடியல. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சின்ன ரோட்ல திடீர்னு ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள்ஸ் வந்தா டிராபிக் ஜாம் ஆகுமே, அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ நிறைய டெவலப்பர்ஸ் மேனுவலா கோட் எழுதுறதை விட ஆட்டோமேஷன் டூல்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ், பாட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு மனிதன் செய்யற வேலைக்கு பதிலா ஒரே நேரத்துல 10-20 பாட்ஸ் சேம் பிளாட்ஃபார்மை ஹிட் பண்ணுது. இதுதான் ஆக்சுவல் லோட பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுது. சிம்பிளா சொன்னா, ஒரு யூசர் இருக்கிற இடத்துல 20 யூசர்ஸ் மாதிரி லோட் வருது. டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸா பார்த்தோம்னா, இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ணணும். ஒன்னு, சர்ச் ஆப்ஷன் சரியா வேலை செய்யல. நீங்க ஒரு கோட தேடினா அது வராது, இல்லனா லோட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு அவங்க யூஸ் பண்ற அந்த சர்வர் சிஸ்டம்ல ஓவர்லோட் ஆர் ஸ்மால் அட்டாக் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொன்னு கொஞ்சம் சீரியஸான விஷயம், டேட்டாபேஸ் லேக் காரணமா நீங்க பண்ண அப்டேட் உடனே தெரியாம பழைய வெர்ஷனையே காமிச்சுக்கிட்டு இருந்தது. இதனால நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலை முடிச்சு சேவ் பண்ணதுக்கு அப்புறமும் அது அப்டேட் ஆகாத மாதிரி தோணும். இதுல அப்டேட்ஸ் பண்ண கோடுக்கு என்ன ஆச்சுன்னு டெவலப்பர்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ்டா ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அங்க நடந்தது. இதனால நிறைய பெரிய டெவலப்பர்ஸ் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ப்ராப்ளம் ஒரு சிங்கிள் இஷ்யூ இல்ல, ஒரே நேரத்துல மல்டிபிள் சிஸ்டம்ஸ் பிரஷர்ல போனதுதான் மெயின் காரணம். அதாவது டேட்டாபேஸ், சர்ச் சிஸ்டம், பேக்ரவுண்ட் ஜாப்ஸ் எல்லாமே ஒரே நேரத்துல ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்லோ ஆக ஆரம்பிச்சது. இதனால யூசர்ஸ்க்கு முழு பிளாட்ஃபார்மே டவுன் ஆகிடுச்சான்னு ஃபீல் வந்துச்சு. இதோட இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் கூட வந்துச்சு. ஆட்டோமேஷன் டாஸ்க்ஸ் ரன் ஆகிற ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. புல் ரிக்வெஸ்ட் ஓபன் ஆகவும் மர்ஜ் ஆகவும் நேரம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதே நேரத்துல கோட் எழுத உதவுற AI டூல்ஸ் கூட சரியாக ஒர்க் ஆகல. அதாவது AI யூஸ் பண்ணி ஸ்பீட அதிகப்படுத்தணும்னு நினைச்சோம், ஆனா சிச்சுவேஷன் ரிவர்ஸ் ஆகி ஓவரால் ப்ராசஸ் ஸ்லோ ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான செக்யூரிட்டி இஷ்யூ கூட கண்டுபிடிச்சாங்க. ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணினா பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, GitHub டீம் அத குவிக்கா ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, டெக் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரு சில பெரிய பீப்புள் GitHubல இப்போ அடிக்கடி ப்ராப்ளம் வருது, நாம வேற எங்கேயாவது நம்ம ப்ராஜெக்ட்ஸை ஷிஃப்ட் பண்ணலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ரிலையபிலிட்டி இல்லன்னா யூசர்ஸ் டவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது GitHubக்கு ஒரு பெரிய லெசன். இதுல இன்னொரு ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, GitHub மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் கூட இப்போ AI ஸ்கேலுக்கு ரெடியாக அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஆட்டோமேஷன் யூசேஜ் growth வரும்னு யாரும் எக்ஸாக்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணல. அதனால இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட், பெட்டர் லோட் பேலன்சிங், ஸ்மார்ட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் சைடு என்னன்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்தாதான் கம்பெனிஸ் ரியல் ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால ஃபைனல் டேக்அவே என்னன்னா, இது ஒரு சாதாரண சர்வர் ப்ராப்ளம் இல்ல, இது ஒரு சிக்னல். ஃபியூச்சர்ல AI, ஆட்டோமேஷன், பாட்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமா வரும். அதுக்கு ஏத்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இவால்வ் ஆகணும். இல்லனா கிராஷ் இல்ல, ஆனா கிராஷ் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனா இப்போ GitHub எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய AI வரப்போகுது. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ரெடி ஆகணும் தான் இப்போ இருக்கிற நிலைமை. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.